அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஜூன் 21ஆம் தேதி, அதாவது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது ஏற்படுதுங்க. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் இடமாறுகிறது. ஸோ அதனால் இதனுடைய தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்க போகிறது, அவர்கள் புதிதாக ஏதாவது தொழிலை தொடங்கலாமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா அதில் நஷ்டத்தை இவர்கள் காணப்படுவார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு காளியம்மனை பிடிக்கும் அப்படின்னா காளியம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எந்த ஒரு காரியத்தையுமே முன்னின்று செய்ய ஆசைப்படக்கூடிய மீனராசினரே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலுமே எடுத்த முடிவில் மாறாதவர். அதே போல் இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையினால் உதவிகளானது கிடைக்குங்க. பணவரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்கும். கையிருப்பும் உங்களுக்கு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகளானது நீங்குங்க. நீண்ட தூர பயணங்களால் லாபங்களும் உண்டாகும். மனதில் தைரியங்களும் பிறக்கும். இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்குங்க. உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலுமே தொழில் தொடர்பான செலவுகளானது கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பது பார்த்தீங்கன்னா நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும். அதே போல் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல் சகோதரர்களுடைய வகையில் உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களானது அதிகரிக்குங்க. நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவும். அதேபோல் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா மனம் தளராத விடாமுயற்சியுடன் காரியங்களையும் செய்வீர்கள். வாகனங்கள் வாங்கும் கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகளானது ஏற்படுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனங்கள் தேவை. உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கும். உழைப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாம். உங்களுடைய வசம் உள்ள ஆவணங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்கள் தேவை. அதே போல் எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க. அதேபோல் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்குமே கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை நீங்கள் வாங்கலாம். கூடுதலாக நேரங்களை ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவும். தொழில் தொடர்பான அலைச்சல்களானது ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பார்த்தீங்கன்னா அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களினுடைய தலையீட்டை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மையை தரும்.
எந்த நிலையிலுமே மனம் தளராத காரியங்கள் செய்வது வெற்றியை கொடுக்குங்க. வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா உத்தரவாதங்கள் அளிக்காமல் இருப்பது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனங்கள் தேவை. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் நல்லபடியாகவே இருக்கும். பணவரவுகள் திருப்தி தருவதாகவே இருக்குங்க. காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளும் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். பெண்களால் நன்மையும் உண்டாகும். அதே போல புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க. சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. பெண்களால் நன்மையும் உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்கள் இப்பொழுது கைகூடி வரப்போகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படாகும். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கைபொருளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக இப்பொழுது தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலமும் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டுமே உங்களை தேடி வருவர். கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தெய்வ அனுகூலங்களும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படும். வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த பணமும் சேரும். கடன்களும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அடைபடும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய இந்த சனி வக்ரம் அடைவதனால செலவுகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கட்டுக்குள் வரும். உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் லாபங்களானது சேருங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதனால முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும். வெளியூர் பயணங்கள் லாபத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் இருந்த சங்கடங்களும் விலகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதே போல் உங்களுடைய நட்சத்திரநாதன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைவதனால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது நீங்கும். நிம்மதியாக உறங்க முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளானது இப்பொழுது விலகுங்க. தெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகும். விரைய செலவுகளானது கட்டுப்படும். குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நிலைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வைகளால் வரவுகள் அதிகரிக்கும். நட்பினுடைய வழியே பார்த்தீங்கன்னா நன்மைகளானது ஏற்படுங்க. தடைபட்டு இருந்த பணம் இப்பொழுது சேரும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரநாதனால மனம் தெளிவாகும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீர்கள். ஈடுபடக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். இதுவரை ஏற்பட்ட படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழிகாண்பீர். இந்த நேரங்களில் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகிறது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. நண்பர்களால் அனுகூலங்கள் அதேபோல் ஆதாயங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். பெரியோரினுடைய ஆதரவுகள் உங்களுடைய சங்கடங்களை போக்குவதாக காணப்படும். அதேபோல் பணம் பல வழிகளிலும் இருந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். தொழில், குடும்பம் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதில் இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது நீங்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 11ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வைகள் உண்டாவதனால புதிய நண்பர்கள் உங்களுக்கு உண்டாவார்கள். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.